வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது திருமலை இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்ற திருப்புகழ். இது 523வது திருப்புகழ். காலத்தை வீணாக்காம இறை சிந்தனையோட வாழறதுக்கு இந்த திருப்புகழை படிக்கலாம். வாங்க இப்ப இந்த திருப்புகழை பார்க்கலாம். ஒரு பதும் இருபதும் அறுபதும் உடனரும் உணர்வுற இருபதம் உளநாடி உருகிட முழுமதி தழலென ஒளி திகழ் வெளியொடு ஒளி பெற விரவாதே தெருவினில் மரமென எவரோடும் உரை செய்து திரிதொழில் அவமது புரியாதே திருமகள் மருவிய திரள்புய அருமுக தரிசனை பெற அருள் புரிவாயே பரிவுடன் அழகிய பழமொடு கடலைகள் பயிரோடு சில வகை பணியாரும் பருகிடு பெருவயிருடையவர் பழமொழி எழுதிய கணபதி இளையோனே பெருமழையுருவிட அடியவர் உருகிட பிணிகட அருள் தரு குமரேசா பிடியோடு களிறுகள் நடையிட களித்திரள் பிணையமர் திருமலை பெருமாளே. வாங்க இப்ப இந்த திருப்புகழுக்குரிய பொருளை பார்க்கலாம். ஒரு பதும் இருபதும் அறுபதும் உடனரும், அதாவது ஒரு 10 20 60 இது எல்லாமே சேர்த்து 60 உடன் அரும், அதாவது ஆறும். இது எல்லாத்தையும் கூட்டினா 96 வரும். இந்த 96 வகையான தத்துவங்களையும் உணர்வுற அதுல என்ன உண்மை இருக்கு, அந்த தத்துவங்கள்லாம் என்ன அப்படிங்கறத உணர்ந்துக்க. இருபதம் உளநாடி, உன்னுடைய 2 பாதங்கள் இருக்கு இல்லையா, அதை என்னுடைய உள்ளத்துல என்னைக்குமே நினைச்சுக்கிட்டு உருகிட, அதையும் நினைத்து மனம் உருகிட. முழுமதி தழலென ஒளி திகழ், முழுமதி இருக்கு இல்லையா, பூர்ண சந்திரன், முழுமையா இருக்கக்கூடிய சந்திரன், அது தீப்பொறி மாதிரி ஒளி வீசி கொண்டு இருக்கான். வெளியோடு ஒளி பெற விரவாதே, பரவெளியில பிரபஞ்ச வெளி இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஒளியை நானும் அதை உணர்ந்து அந்த ஒளியை பெற்று அதோடு கலந்திருக்காம தெருவினில் மரம் என எவரோடு முறை செய்து திரிதொழில், அதாவது தெருவில் மரம் மாதிரி யார் கூடயாவது பேசிக்கிட்டு நான் பாட்டு என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காம, அர்த்தமில்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காம அவமது புரியாதே அப்படி ஒரு தவறு செய்யாமல் திருமகள் மருவிய திருவாகிய லட்சுமியின் மகள் வள்ளி இருக்காங்களே அவங்க தழுவக்கூடிய திரள் புய அருமுக திரண்ட தோள்களை உடைய அருமுக பெருமானே தரிசனை பெற அருள் புரிவாயே, உன்னுடைய தரிசனத்தை பெற்று இந்த 96 தத்துவங்களை உணர்ந்திட எனக்கு அருள் புரிப்பா. அறிவுடன் அழகிய பழமோடு கடலைகள் பயிரோடு சில வகை பணியாரம், நம்ம ரொம்ப அன்போட அழகான நல்ல பழங்கள் எல்லாம் அவருக்கு வச்சு கடலைகள் பயிர் சில வகையான பணியாரம் இது எல்லாமே படைக்கிறோம். யாருக்கு அப்படின்னா பருகிடு பெருவயிருடையவர், அது எல்லாத்தையும் உண்ணக்கூடிய பெரிய வயிறை கொண்ட விநாயக பெருமான் பழமொழி எழுதிய கணபதி இளையோனே. பழமொழி அப்படிங்கிறது பழைய சொற்களை கொண்ட மொழியினை கொண்ட மகாபாரதத்தை எழுதினவருக்கால தன்னுடைய தந்தத்தை உடைத்து எழுதிய கணபதிக்கு இளையவனாக இருப்பவனே. பெருமலை உருவிட அப்படின்னா பெரிய கிரௌஞ்ச மலை இருக்கு இல்லையா, அதையே தொலைத்து கொண்டு சென்ற அடியவர் உருகிட, உன்னுடைய அடியவர்கள்லாம் உன்னை நினைச்சு உருகிட பிணிகட, அதனால அவங்களுடைய பிணியெல்லாம் தீர்ந்து போக அருள் தரு குமரேசா, அவங்களுக்கு அருள் தரக்கூடிய குமரேசனை. பிடியோடு களிறுகள் நடையிட, பிடி அப்படிங்கிறது பெண் யானைகள், அது கூட களிறுகள் அப்படிங்கிறது ஆண் யானைகள், இது எல்லாமே அங்கே நடக்க கலைத்திரள் பிணையமர், யானை கூட்டத்தோட கலைமான்களும் கூட்டமாக பிணையமர் அப்படின்னா அதனுடைய இணையோட சேர்ந்து அங்க அமர்ந்திருக்கும் திருமலை பெருமாளே, திருமலையிலே இருக்கக்கூடிய பெருமாளே. இந்த பாடல்ல அருணகிரிநாதர் 96 தத்துவங்களை முதல்ல குறிப்பிட்டு இருப்பார் இல்லையா, அந்த 96 தத்துவங்களும் 36 பர தத்துவங்கள் அகநிலை சேர்ந்தது. அதுல ஆத்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5, பஞ்சபூதங்கள் ஒன்னொன்னுக்குமே 5 வகையான தத்துவங்கள் பார்த்தா மொத்தம் 25 தத்துவங்கள் வரும். அதோட சேர்த்து புறநிலை தத்துவங்கள் 35 இருக்கு. 10 வாயுக்கள், 10 நாடிகள், கண்மங்கள் 5, அகங்காரம் 3, குணம் 3, வாக்குகள் 4 அப்படின்னு மொத்தம் 96 தத்துவங்கள் இருக்கு. இந்த 96 தத்துவங்களை அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதுல இதை உணர்ந்தோம் அப்படின்னாலே இரவா நிலையை அடைய முடியும். இந்த 96 தத்துவங்களையும் தனக்கு தர சொல்லி அவர் கேட்கிறாரு. இந்த 96 தத்துவங்களுக்கு தெளிவான விளக்கம் இன்னொரு வீடியோல கொடுத்திருக்கேன். தியானம் சம்பந்தப்பட்டதா ஒரு வீடியோ தனி பிளேலிஸ்டா போட்டிருக்கேன். அதுல இந்த 96 தத்துவங்கள் பத்தின விளக்கமும் இருக்கும். அதை பார்க்க விரும்புறவங்க பாருங்க.